அந்த பண்பாட்டை பின்பற்றவில்லை என்று சொன்னார். இல்லை, அது இல்லை. இங்கே இருக்கிற பிள்ளைகள் பண்பாட்டை பேணுகின்றனர். அவர்கள் வாரத்தில் ஒரு தடவையா அம்மா அப்பா பார்க்கணும் கலைக்கணும் இருக்காங்க. நாங்கள் 20 வருடத்துக்கு முன்னும் வந்தவர்கள் தாயிலிருந்து இறந்தாலும் ஊரிலே நாங்கள் சொல்லி அனுப்புகின்றோம். அதை கடமையை வட்டா ஒழியுங்கள் சொல்றோம். நீங்க போய் பார்க்க எத்தனை பேர் வந்து போகிறோம், எத்தனை பேர் போறது எனக்கு தெரிய கண்ண சொன்னார்கள். நாம் போற டிக்கெட் காசை கொடுத்து விட்டால் அவர்கள் அவருடைய பிதிர்கடை முடிப்பார்கள் சொல்லியிருக்காங்க. ஆகவே எங்களுடைய மூத்தோர்கள் பிள்ளைகளுடைய எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பண்பாட்டை கொள்ளுகிறார். அது மாதிரி இடியப்பம் அவர் வீட்டுல நடந்த சம்பவம் என்றால் இவர் மனசு எந்த இடியப்பம் புளி என்றால் அவர் சொன்ன புளிஞ்சு காட்டு புளிஞ்ச தண்ணீர் வீரத்தை காட்டி இடியப்பம் முடிஞ்சு போச்சு. இதான் அதற்கு இடியப்பத்தை பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி 23 பவுன் தான் இவருடைய பவுன். அவர் கட்டது நீ 23 பவுன்ல கட்டு. இவர் சொன்னார் இல்லை இல்லை அவசரம் என்னுடைய வயது இருந்தால் அதுக்கேற்ற மட்டும் தான் கட்டுறாண்டு. இவருக்கு ஒரு மாடு ஓடி மாடு நட்டு கட்டினார். இங்க வந்து சொன்னார் அப்ப அவ்வளவு காசு ரோட்ல போடுறவங்க கேட்கிறான்னு சொல்லி அங்கேதான் திப்பி முதல்ல சொல்றார் இல்ல அதுக்கு 7 பவுன் 9 பவுன் கருத்தை வையுங்கன்னு சொல்லி அங்கே பவுன் கட்டுறதால பாதிப்பு பண்பாடு செய்ய. அது மாதிரி இங்கே அடுத்தது சொன்னார் ஆலயங்களிலே நீங்க சொல்லிக் கொடுங்கள் என்ற பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் சொல்லித்தாரு சொன்னார். ஆலயங்கள் சொல்லித் தருகின்றன. அதனால தான் இந்த ஆலயங்கள் 35 ஆலயங்களுக்கு மேல கண்டது வளர்ந்துருக்கு. ஆலயங்கள் இடம் தரவில்லை, இடங்கள் கொடுக்கிறார். இடம் தரவில்லை சொல்ல முடியாது. இன்று இப்படி விழாவும் தருகின்றார் என்றால் அது இடம் தருகிறார். ஆக இடங்கள் ஆலயங்களிலே சமய நிறைய சமய வகுப்புகள் தமிழ் பாசை எல்லாம் நடக்குது. நீங்கள் படிக்க போக நேரமில்லை. அதனால உங்களோட பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள். இப்போது இவருடைய மாணவி பிள்ளை 11+ வாரசம் எனக்கே அடிச்சு கேட்பார் 11+ எல்லாம் பிள்ளை வகுப்பு. அப்ப இதே கோயிலுக்கு விட்டு அனுப்ப விருப்பம் இல்லை. இவ்வளவு நாளுக்கு எத்தனை கோயிலுக்கு போயிட்டு விருப்பம் இவருக்கே போக நேரமில்லை. ஆகவே இது ஒன்று. இன்னொன்று முக்கியமாக கூட கூறினார்கள் திதி பார்த்து கோயில். ஐயா சொன்னார், பத்மனியா சொன்னார் திதி வார நட்சத்திரம் ஜோகம் காரணம் இது எப்பவும் பார்த்து மகோத்சவம் செய்யலாமா என்பது பத்மனியா கருத்து அதை முன்வைக்க சொல்லியிருந்தார். அதே போன்று இங்கே அவர் சொன்னாரு கூப்பிடுதம் புரிந்து சொல்லினார். பாவம் அவருடைய மனைவியார் எங்கே இருக்கின்றார். நீங்கள் என்னதான் இந்த கல்யாணம் எடுத்துக்கீங்களோ என்னத்தை பார்த்து கட்டினார். எவ்வளவு குழப்படி மன்னனாக என்று கட்டி பிடிச்ச மேடையில் இருக்கு. ஆகவே எவ்வளவு படிக்கிற வயசுல எவ்வளவு பாவப்பட்டிருக்கிறார். அவருடைய பாடல சொல்லியிருந்தார். கூப்பிட்டு சொன்னார் 2ஆம் நாள் வருகின்ற பாடல்களை அந்த பாடல் சொல்றது எவ்வளவு குழப்படிக்காரனா ஊர்ல இருக்காண்டது அப்படியே இந்த குழந்தைலாம் வந்திருக்காங்க. அதை மனைவி இருக்கிறது அவருக்கு இப்போது சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை. அதே போன்று நடுவர் நிகழ்ச்சி போல எனக்கு ஏதாவது பாதிப்பு இதுல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். இதுல பேசுறவே சோடியல் இருக்கிறீங்களா கையொத்துவாங்க. நீங்க எப்படி அதை வெளியே போய் கேட்டு உதவி அவற்றை சோடியல் நான் சொல்றது கணவன் மனைவி வியாழிங்க வரையில ஐயா திரும்பி போயிட்டா ஆட்ட பேச்ச கேட்டு கணேஷ் வரையில வரையில உங்களோட வந்திருக்கலாம். உங்களோட வந்திருக்கலாம். ஆலயங்கள் உண்மையாகவே உங்களுடைய சமூகத்திலே இங்கே வெளிநாட்டிலே வாழ்கின்றவர்களுடைய வெளிநாடு வாழ்ந்த தமிழர்கள் இன்றைக்கு 77 78ஆம் ஆண்டில் வர துவங்கியிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ ஆலயங்களை கட்டி பாடசாலைகளை கட்டி எங்களுடைய சமய வகுப்புகள் நடத்தி எங்களுடைய மூலதன்மைகளை மிக சுருக்கமாக சொல்லி வளர்க்கிறார்கள், பேணுகின்றார்கள் என்பதை எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லி நல்ல தீர்ப்புக்கு வாய்ப்பளித்து உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. பட்டிமண்டபத்திலே பேசியவர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி, உங்கள் சார்பாக பேசியவர்களுக்கு நன்றி. 2 பேர் சார்பாகவும் எனக்கு நானே நன்றியை சொல்ல போறேன். ஏதோ ஒரு அணி எனக்கு நன்றி இல்லாமல் தான் இருக்க போது காரை வழியில விட்டுட்டே இங்க கொண்டு வரணும். நான் ஒரே கூட்டமா உள்ள கேள்வி ஒரே ஸ்பீட்ல போகணும். வெள்ளக்காரியோட அன்பானவர்களே தீர்ப்பு இவ்வளவுதான். அருமையான பல செய்திகளை அற்புதமாக சொல்லி இருக்கிறார். எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் கவலை. மகிழ்ச்சியோடு மட்டும் இருந்த எனக்கு சில கவலைகளையும் அவர்கள் ஊட்டி இருக்கிறார்கள். ஆனா உண்மை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, இந்த லண்டன் மாநகரிலே, இது லண்டன் மாநகருக்கு மட்டுமல்ல, தலைப்பு புலம்பெயர்ந்த நாடுகள் எல்லாத்துக்கும் தான். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதற்காக இங்கே சொல்கிறார்கள். ஆலயங்கள் எவ்வளவு வந்தது எங்களை ஊர்ல இருந்து நீங்கள் பார்ப்பீங்க. முதல் தம்பி தான் வருவார் வெளிநாட்டுக்கு தம்பியை தான் கலை சொல்றது. அவன் முதல் வந்து இறங்கி செட்டிலான பிறகு அடுத்து அண்ணனை கூப்பிடுவார். அண்ணன் வந்த பிறகு அதுக்கு பிறகு மாமா, பிறகு அம்மா, பிறகு அப்பா. இந்த நாட்டிலேயே கோயிலை பாருங்க, முதல் முருகன் கோயில் வந்தது, பிறகு பிள்ளையார் கோயில் வந்தது,
பிறகு விஷ்ணு கோயில் வந்தது, பிறகு அம்மன் கோயில், பிறகு அப்படியே சிவன் கோயில் எல்லாம் வந்தது. அது ஊருக்கு அந்த கடவுள் அந்த வந்த முறை. இப்ப பேணப்படவில்லை என்று சொல்வதற்கு ஆதாரமாக இருக்கிற சில விஷயங்கள் நான் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு முன்னால பழைய சட்ட புத்தகங்களையும் பதிவேடுகளையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அது இந்த நாட்டில் நடக்கல, ஒரு நாட்டில் இங்கே நடந்திருக்கிறது. ஆதித்தன் கவலைப்பட்டாரே, அன்பு இல்ல கோயில்கள். ஒரு கோயில்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். அது இந்த தேசத்தில் இல்ல, புலம்பெயர் தேசம் என்று எடுத்ததனால சொல்கிறேன். புலம்பெயர் தேசத்திலே ஊர்ல சாதி வேற மாதிரி இருந்தது, இங்க சாதி வேற மாதிரி. எப்படின்னு சொன்னா 90க்கு முதல் வந்தவ ஒரு சாதி, 90ல இருந்து இந்த 2009 வரையும் வந்தவ ஒரு சாதி, அதுக்கு பிறகு வந்தது கொஞ்சம் குறைஞ்ச சாதி. இப்ப இந்த முதல் வந்தவ அவ வெள்ளக்காரன் தான், கருப்பா இருந்தாலும் வெள்ளக்காரன். நான் சொல்ற சரியா தெரியும். நடுவில் வந்தவ அவதான் இன்றைக்கும் நீங்கள் இந்த பாடுபடுகிறவர்கள் நீங்கள். எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கு பெருமக்களே, 85ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி நான் மைதானத்துக்கு ஜெஃப்னாண்டுக்கு அரைக்காட்சியை போட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்கு பழக்கிறதுக்கு இறங்குகிறேன். திடீர்னு அன்றைக்கு குமுதினி படகு வெட்டி அந்த குமுதினி படகு உடல்கள் வருகிறது யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு. பெரும் கொந்தளிப்பு. அன்றைக்கு திடீர்னு ஒரு கதை வந்தது, லண்டனுக்கு ஓப்பன் விசா, லண்டனுக்கு ஓப்பன் விசா, லண்டனுக்கு ஓப்பன் விசா என்று எல்லாருக்கும் அந்த கடை கிடைச்சாங்க. நாங்க யாருமே அதுல இன்ட்ரெஸ்ட் படையல. அப்படி ஒரு நேரம் இருந்தது. அப்ப இது இடையில வந்த இது 2வது சாதி. இந்த 3வது ஒன்று இருக்கு, அது கழிச்சு விட்டது. புலம்பெயர்ந்த நாட்டில் ஒன்று நடந்திருக்கு. கஷ்டப்பட்டு இந்த சோமாலியா, இந்த அர்ஜென்டினா, இந்த ரஷ்யா பக்கத்தால வந்து ஒருத்தர் வந்து ஒரு கோயில்ல நிக்கிறார். சாப்பாட்டுக்கு காசு இல்லை. அந்த கோயில் சாப்பாட்டை நம்பி வந்து நிற்கின்ற நேரத்திலே அவனை இந்த மேற்சாதி பொதுவா கோயிலுக்கு வாரதே இல்லை. மற்றது அந்த நடுவில் வந்தது தங்களோட சேர்க்கையில. இவன் கொஞ்சம் தொலைவு மாதிரி, அவர் தூர வைக்க அவனை கொண்டு போனது யார் தெரியுமா? இவன் 2-3 நாள் சாப்பாட்டுக்கு மட்டும் கோயிலுக்கு போகவில்லை. தன்னை அன்பாக தன்னுடைய சமூகம் அணைக்கும் என்று நினைச்சு கொண்டு வந்தவனை கழிச்சு விட அதுக்கண்டே வழியில காத்திருந்த மதம் மாத்திர குரூப் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு மதம் மாற்றிட்டாங்க. இங்கே புலம்பெயர்ந்த தேசத்திலே எப்பொழுதுமே கூட்டமாக நிற்கிற மாடுகளை புலி அடிக்காது, தனிச்சு நிற்கிற மாட்டத்தான் சிங்கமும் விலங்கும் அடிக்கும். இன்றைக்கு நடக்குது. அப்ப எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற நாங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கின்ற பொழுது நான் எப்படி பண்பாடு கலாச்சாரம் பேணப்படுகிறது என்று சொல்ல முடியும்? இன்றைக்கு ஜெர்மன் பிரான்ஸை விட இங்கே ஆங்கிலத்திலே பிள்ளைகள் பேச வேண்டும், படிக்க வேண்டும் என்று பெற்றோர்களே ஊக்குவிக்கின்ற நிலை இங்கே அதிகம் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது நான் பண்பாடு கலாச்சாரம் இந்த நாட்டிலே, புலம்பெயர்ந்த நாட்டிலே பேணப்படுகிறது என்று நான் சொல்ல முடியாது. பேணப்படவில்லை என்ற என் தீர்ப்பை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்கிறேன். முடிக்கலாம், ஆனா முடிக்கல. இந்த பக்கம் பார்க்கணும். எனக்கு நான் எதிர்பாராத விதத்துல கையிட்டு பயங்கரமாக எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்கே பேணப்படுகிறது. ஒன்று சொல்கிறேன், பாரதி சொன்ன ஒரு வார்த்தை தான், தமிழன் எந்த தேசத்திலே சென்றாலும் தெய்வம் மறவான், செய்யும் கடன் பிழையான். அவன் இந்த 2ஐயும் எங்கேயும் தவறியதில்லை. ஒன்றை நினைத்து பாருங்கள், இந்த தேசத்திலே இருந்து வெள்ளக்காரன் வந்து அந்த கோயிலை இடிச்சு சேர்ச் கட்டினான். ஆனால் அங்கே இருந்த நீங்கள் எல்லாரும் இந்த தேசத்துக்கு வந்து அவன் செய்தது போல அநியாய வழியிலே செய்யாமல் அன்பாக அவன் சேர்ச்சை வாங்கி கோயில் கட்டி இன்றைக்கு வெள்ளக்காரனையே மதமாற்றி சட்டமாக மாற்றிவிட்டீர்களே. இது எப்படி சொல்றது? அருமையான பெருமை அல்லவா? இதுக்கு நிகர் அதுக்கு மேலான உண்டு. இங்க வந்து நீங்கள் பண்பாட்டை கலாச்சாரத்தை பேணுகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, உங்களோட தாய் நாட்டை நினைத்துக் கொண்டு இன்றைக்கு இங்கே இருக்கிற 35 கோவில்கள்ல கிட்டத்தட்ட அதிகமான கோவில்கள் ஊரிலே அனாதை இல்லங்களையும் முதியோர் இல்லங்களையும் அங்கே படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே
எப்படி நான் பண்பாடு கலாச்சாரத்தை பேணவில்லை என்று சொல்ல முடியும்? ஆகையினாலே புலம்பெயர்ந்த தேசங்களில் பண்பாடு கலாச்சாரம் பேணப்படுகிறது என்ற என் தீர்ப்பை சொல்லி பட்டிமண்டபத்தை நிறைவு செய்யலாம், அப்படின்னு செய்ய முடியாது. கடைசியா உண்டு பெருமக்களே. இப்ப தயாளினி சொன்ன ஒரு கணக்கு சொன்னார். 3 லட்சம் பேர்ல 30,000 பேர் மட்டும் நாங்கள் இவ்வளவு கவனமாக இருக்கிறோம். 3 லட்சத்துல பல பேர் அவர்கள் பேணப்படுகிறதுக்கு சொன்னார்கள். இருந்தாலும் கூட இந்த 30,000 பேரும் அடுத்து வருகிற தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? ஒன்று சொல்கிறேன், பாரதியினுடைய வார்த்தையை வச்சுத்தான் இந்த தீர்ப்பு. அவன் எவ்வளவு பெரிய ஞானி. தமிழ்ச்சாதி மெல்ல அழிஞ்சு வரும் என்று சொன்ன பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். தோற்றமும் புறத்து தொழிலுமே காத்து உள்ளுரை தர்மமும் உண்மையும் உடைப்பையோ. வெளியில நீ வெள்ள வேட்டியும் வெள்ள சேட்டும் சால்வையும் போட்டுக்கொண்டு உள்ளுக்கு வெள்ளக்காரன மாதிரி இருப்பியா? துளைங்க. வெளியில வெள்ள வேட்டி வெள்ள வெள்ள சட்டை, ஆனா உள்ளுக்கு விபூதி பூசுவேன். ஆனால் உள்ளுக்கு சிந்தனை முழுக்க ஆங்கிலேய சிந்தனை, தமிழ் துளையும். ஆனால் உள்ளூர் தர்மமும் உண்மையும் பேணி தோற்றமும் புறத்து தொழிலும் காட்டாமல் அந்த ஊருக்கு ஏற்றது போல உடையையும் பண்பாட்டையும் விட்டுக்கொண்டும் உள்ளுக்குள்ளே நீ தர்மமும் சமயமும் தமிழும் பண்பாடும் அணியாமல் இருப்பியோ? அப்படி இருந்தால் தமிழ்ச்சாதி வாழும் என்றான். இங்கே நான் அதைத்தான் பார்க்கிறேன் பெருமக்களே. இங்க தம்பி குமார் சொன்னார், பெரிய கவலைப்பட்டார். இன்றைக்கு வேலைக்கு போகின்ற நேரம் அது சூழல் அப்படித்தான் இருந்து ஆக வேண்டும், அப்படி இருந்துதான் ஆக வேண்டும். ஆனாலும் நீங்கள் கோயிலுக்கு வருகின்ற பொழுது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இயற்றவரையும் பிள்ளைகளை அப்படி வளர்க்கிறீர்கள். நிறைவாகிதான் ஒரு குளம் இருக்கிறது பெருமக்களே. அந்த குளத்திலே 1000 தவளைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு தாமரைப்பூ இருந்தாலும் கூட அந்த குளத்தை யாரும் தவளை குளம் என்று சொல்வதில்லை, தாமரை குளம் என்றுதான் சொல்வார்கள். அந்த ஒரு கடைசி சைவ தமிழன் இருக்கும் வரையும் அந்த பண்பாடு கலாச்சாரம் பேணப்படத்தான் செய்யும். அது என்றைக்கு அணிகிறதோ அன்றைக்குத்தான் புலம்பெயர் தேசங்களிலே பண்பாடு கலாச்சாரம் அழிஞ்சு விட்டது என்று சொல்ல முடியும். இது இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு வச்சால் இந்த தீர்ப்பு எப்படி வருமோ தெரியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே இங்கே எல்லா நாடுகளிலும், நான் இப்ப அடுத்த கிழமை ஐரோப்பா தேசம் எல்லாம் போகிறேன், அங்கேயும் பண்பாடு கலாச்சாரத்தை பேணுகிறார்கள். குறைகள் இருக்கிறது, பேணப்படாத சூழல் இருக்கிறது. ஆனாலும் 1000 தவளைகள் இருக்கட்டும், தவளை குளம் அல்ல. ஒரு தாமரை இருந்தாலும் அது தாமரை குளம்தான் என்று சொல்லி இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் அருமையாக பேசினார்கள். நான் பிச்சு பாயிண்ட்ஸ் போட்டு 2 பக்கமும் 9 வந்தது. ஆனபடியால அவர்களை வச்சு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. என் தீர்ப்பை சொல்கிறேன், நான் கண்டதை சொல்கிறேன். எனக்கு சில தகவல்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் புலம்பெயர்ந்த நாடுகளிலே என் தமிழர் கலாச்சாரம் பண்பாடு பேணப்படுகிறதுதான் என்ற இன்றைய தேதியில் தீர்ப்பை சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. I'm
இந்த நடனத்தை திருக்குற்றால புறவஞ்சி என்ற இந்த நடனத்தை வழங்கிய சிவசக்தி சேத்ரா மாணவர்கள் இவர்கள் ஸ்ரீமதி அவர்களுடைய மாணவர்கள் அந்த ஆசிரியருக்கும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நடனத்தை வழங்கிய மாணவிகள் கவிஷனா ரமணன், ஜோஷா புஷ்பராஜா, லதாங்கி அருணாகரன், சகானா ஜெகதீஸ்வரன், ஈஷா சுகந்தன், ஜெனிதா ஜீவமனோகர் இந்த மாணவிகளுக்கு மீண்டும் உங்களுடைய கரோஷம். இந்த தமிழர்களுடைய பாராட்டு விழாவிலே அடுத்ததாக தொடர்ந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று ஆலயத்தில் 8ஆம் தேதி வருகின்ற மாதம் பிப்ரவரி 8ஆம் தேதி ஆரம்ப கத்தாக்களின் விழா கொண்டாட்டம் என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. பொருளாளர் ஜெசிகா அவர்களை அன்பு அழைக்கின்றனர். அடுத்ததாக இந்த விழாவுக்கு வருகை தமிழ் அறிவி சிவகுமாரன் அவர்களுக்கு பட்டிமன்றம், திருமுறை, நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை அதனுடைய ஆசிரியர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இறுதியாக குறுகிய நேரத்தில் அழைப்பு கொடுத்திருந்தாலும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. வழங்கிய ஆலயத்தின் நிர்வாகத்திற்கு எல்லோருக்கும் நல்லவருக்கும் நன்றி. முறை அரசு செய்ய உறவினார் உயிர்கள் வாழ நான்மறை கரங்களோக நத்தவனும் வெளிவர என் மகள் சந்தனி விளங்குக உலகமெல்லாம் பார்வதி போற்றி சூழ
எல்லோருக்கும் நன்றி, மீண்டும் நன்றி. உங்களுடைய குறுகிய அலட்சியத்தை வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. Namo